இங்கே எங்கே முரண்பாடு இருக்கு? திருமாவளவனுடைய பேச்சு செயல்பாடுகளில் முரண்பாடு இருக்கா, கூட்டணி கட்சிகளுடைய புரிதல்ல முரண்பாடுகள் இருக்கா? இல்லை, இந்த கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பல்வேறு தேசிய உதாரணங்களெல்லாம் சார் காமிச்சாங்க. பட் அது வந்து நடந்தது தேசிய அளவில் நடந்ததுங்கிற கான்செப்ட் வேறு. விபி சிங் கவர்மெண்ட் நடந்தது, சந்திரசேகர் நடந்தது, சரண் சிங் காபந்து அரசு நடந்தது. அது வந்து ஒரு அரசு அமைவதற்காக நடந்த விஷயங்கள். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிஜேபி வந்துடக்கூடாங்க ஆதரிக்கிறோன்னு சொல்லி தான் மெல்ல மெல்ல உள்ளே வந்தாங்க. அப்படியே அமைச்சர் பதவியும் பெற்றுக்கிட்டாங்க. காதர் மொய்தீன்லேருந்து, விடுதலை சிறுத்தையிலேருந்து, காங்கிரஸ்லேருந்து நாங்கள் அமைச்சரை அதிகாரத்தில் பங்குன்னு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டணியில் இல்லைங்கிறாங்க. இது வந்து ஒரு ஆகச்சிறந்த முரண் தான். அமைச்சரவையிலையும் பங்கு பெற்றா உங்களுக்கு கூட்டணி அமைச்சரவை எதுலேயுமே சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத வைகோ அவ்வளோ அரணா நிற்கிறாரு. அவரும் விஜய் ஆதரவாளர் தான். அவர் அதை நிற்கிறதோடு மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விஜய் விமர்சிக்கிறாங்களோ நான் வந்து அடிச்சுக்கிறேன், நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த வேலைங்கிற அளவுக்கு ஓப்பனாகவே சொல்கிறாரு. யாராவது விஜயை பற்றி பேசுனீங்கன்னா ஆமாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். இப்போ இவர் பேசுவது வந்து முரண்பாடு தானே. இல்லை, தேர்தலுக்கு முன்பு சேர்ந்திருந்து தேர்தலை சந்திச்சிருந்தா தாவேகா கூட்டணின்னு சொல்லலாம். அவங்களே எங்கே வர்றாங்கன்னா நாங்கள் ஒரு கூட்டணிக்கு புதிய பெயர் சூட்டணும்னு வர்றாங்கன்னா அப்போ இன்னும் கூட்டணி இன்னும் உருவாகாத ஒரு நிலையில் இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அமைச்சரவையில் பங்கு பெற்றதுக்கு அப்புறம் இது சொல்லும்போது மாணிக் தாக்கூருடைய கருத்து உடன்படுறவங்கள விடுங்க, அவர் கேட்குறதுல லாஜிக் இருக்குல்ல. மாணிக் தாக்கூருடைய விஜய் ஆதரவு நிலைப்பாடு அவங்களுடைய இதை பற்றி விமர்சனங்கிறது தனி. அவர் வேற ஒன்றும் கேட்கல. நீங்கள் கூட்டணியில் அமைச்சரவையில் இருந்து கொண்டு பதவி பெற்றுக்கொண்டு நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இல்லை, நாங்கள் திமுகவோட தான் நட்பாக இருக்கோம்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு லேமேனா ஒரு சந்தேகம் வரும். ஒரு என்னடா அது முரண்பாடாக இருக்கேன்னு வரும்ல. இதில் இது என்ன கான்செப்ட்? அவர் வந்து இப்போ என்ன வியூகமாக பார்க்க முடியாதா? சாமிநாதன் சொல்ற மாதிரி ஒரு வியூகமா பார்க்க முடியாது. ஒரு வியூகமும் கிடையாது. பாமகவோட அவங்க நெருங்குறாங்க. யாரு? தாவேகா. ஆமா, நெருங்குறாங்க. அவங்களுக்கு பாமகவோட சேர்றதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? இல்ல, விசிகாவை விட்டு கொடுக்க மாட்டாரு விஜய், சமூக நீதி பேசுறாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த கேள்வியை நான் கேட்டேன்ல. சமூக நீதி விஜய் பேசுறாரா? சமூக நீதி பேசுறாரு. அதனால பாமகவை உள்ள அகாமடேட் பண்றதுல அவருக்கு நெருடல் இருக்கும். விசிகா ஒரு விழுக்காடு கூட பாமகவை சேர்ப்பதில் விஜய்க்கு நெருடல் கிடையாது. அவருக்கு விசிகா பாமகவுக்கு என்ன வேறுபாடு? அவரை பொறுத்த வரையும் 2 சீட்டு, இது 4 சீட்டு, இது மட்டும் தான் விஜயோட கணக்கு. சமூக நீதி கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. தலித்துகள் அதிக ஓட்டு போட்டிருக்காங்கனால அவங்க அந்த விசிகா பாலிடிக்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து விசிகாவோட எந்த கொள்கை ரீதியான உணர்வோ இதுவோ கடந்த காலத்துலேயும் இல்லை, இப்போ வரையும் கூட கிடையாது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால வந்து பாமகவோட விசிகாவுக்காக பாமக அவங்க தடுப்பாங்கன்னா வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் சொல்றது ஒரு வாதத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டால் கூட பட்டியல் சமூக வாக்குகளை இழப்பதற்கு தாவேகா தயாரா இருக்கு. அதுக்கு யோசிக்கலாம். விடுதலை சிறுத்தை கட்சியை இழக்கிறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. 2ஆ 4ஆ அது கால்குலேட் ஆகுமா அந்த விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க உருவாக்கி வச்சிருந்த இமேஜ் இருக்குல்ல, திராவிட கட்சிகள் தலித்துகளுக்கு செய்யலை, பெண்களுக்கு நாங்கள் தான் முதன்முறை செய்கிறோம், அந்த இமேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு வருதுல்ல. இப்போ இந்த கட்சி இவங்களுடைய குதிரை பேரம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தூய சக்தின்னு சொல்லி தானங்க மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி, மோடி எப்படி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணாரோ அப்படி தாங்க இவர் வந்தார். குஜராத்தை வந்து நியூசிலாந்து ஏர்போர்ட் மாதிரி குஜராத் ஏர்போர்ட்டெல்லாம் காமிச்செல்லாம் வந்தாங்களே, அதுதானே இவர் பண்ணார். விஜயபாஸ்கர்களை சேர்த்துக்கிட்டு வேலுமணிக்கு தூது விட்டுக்கிட்டு சிவி சண்முகத்துக்கு சால்வை போட்டுட்டு ஒரு தூய சக்தின்னு காமிக்கும் போது பாமக வருவதில் என்ன இதுல தயக்கம் இருக்கும் விஜய்க்கு? சொல்லுங்க, என்ன தயக்கம் இருக்கு? விசிகாவை வச்சுக்கிட்டு பாமகவை உள்ள கொண்டு வர்றது. விசிகாவை விரட்டிட்டு வச்சுக்க போறாங்க. விசிகாவை வெளியேற்ற வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு என்ன? அவசியம் இல்ல. இப்ப திருமாவளவன் போனா அவங்க ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. ஏங்க அவருக்கு 2 சீட்டா 4 சீட்டா தாங்க பிரச்சனை. இப்ப பாமக 1 சீட்டா இருந்தா அவருக்கு விசிகா தான் வேணும். அது 4 சீட்டோட இருக்கிறாங்க. பாமக கட்சி அளப்புலையும் பெரிய கட்சி. இதெல்லாம் எண்ணிக்கையை சார்ந்ததா மட்டும் இதை பாக்குறீங்க? கண்டிப்பா நான் பார்க்கல. விஜய் அவர்களுக்கு இது எண்ணிக்கை தான், எல்லாமே எண்ணிக்கை தான். அவர் புலம்புனாரே, இன்னொரு 10 சீட்டு கூட கொடுத்துருக்கலாமே. அதோடைய அர்த்தம் என்ன? என்னைய போய் வைகோவை பார்க்க வச்சிட்டீங்க, மண்ணடி குறுகிடு சந்தில் போய் காதர் மொய்தீனை பார்க்க வச்சுட்டீங்களேன்னு அந்த புலம்பல் தான். அவர் வந்து பார்க்குற ஆளா என்ன? செய்தியாளர்கள் வந்து பார்ப்பாரா, இல்லை குழந்தைங்க கரூரில் இறந்த போய் பார்த்தவரா? எதுக்குமே பார்க்காதவரை கூட்டணி கட்சி சத்தியமூர்த்தி போனுங்களா நீ போக வச்சிட்டீங்களேங்கிற புலம்பல் தானே அது. அதனால் பாமக வந்து சந்தித்து சால்வை போட்டு 4 எம்எல்ஏக்கள் இருக்குன்னா அந்த இதில் வந்து அவங்க அரசியல் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதையெல்லாம் வச்சு தாங்க திருமாவளவன் தெளிவாக இருக்காரு. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு தானே பேசுகிறாரு. திடீர்னு ஸ்டாலின் எனக்கு நண்பன், திமுக எனக்கு நண்பன் பேசுகிறாரு. ஷானவாஸ் கட்சியிலிருந்து போறாரு, திமுக ஆப்ரேட் பண்ண போறாரு, திருச்சி கிழக்கில் நிற்க வாய்ப்பு இருக்கு, திமுகவில் அலிம் புகாரிக்கு பிறகு இவர் தான் போறாரு, பனையூர் பாபுக்கு பிறகு போறாருன்னு ஊகங்கள் வந்துகிட்டு இருந்ததுல, நேற்று அவரை டக்குன்னு அவரை கூட்டிக்கிறாரு பாருங்க. அப்போ தாவேக்கால இருந்து கூட நம்ம விலகலாம், நம்ம கொள்கையிலிருந்து ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம்.
ஆனா எந்த காரணத்தை கொண்டு ஏதோ பாமக வந்து விஜய்க்கு இது திருமாவளவனுக்காக தாவேக்கால சேர்த்துக்காது மட்டும் நினைக்காதீங்க. அதெல்லாம் தாராளமா நடக்கலாம். அந்த பேச்செல்லாம் 15-20 நாளா நடக்குது. இன்னொன்னு, இது ஏதோ மதச்சார்பற்ற கூட்டணி வேணும்னு விஜயெல்லாம் விரும்பினதே கிடையாது. அதெல்லாம் ரீமா ரோஸோட அன்று இரவே பேச்சுவார்த்தைலாம் நடந்து கேசி வீரமணியை விமர்சனம் பண்ணாரு. ரீமா ரோஸ் சொல்லிட்டாங்களே, நாங்க பேசினாலும் பேசுவோம், நான் இந்த அரங்கிலேயே இது ஓடிச்சே, இரவு 9 மணிக்கு, எனக்கு நல்ல நினைவு இருக்கு, 9 மணிக்கு லீமா ரோஸ் பேசுறாங்க தாவேக்காவோடங்கிற செய்தி வந்தது. அதனால அதிமுகவோட தாவேக்கா சேர்ந்து முயற்சி பண்ணுவதற்கு இந்த மேஜிக் நம்பர் 118க்கு என்னெல்லாம் உண்டோ அதை தாவேக்காவும் ட்ரை பண்ணுச்சு, அதிமுகவும் ட்ரை பண்ணுச்சு. ஆனா இவங்க பேசுறவங்க எல்லாம் திமுகவும் அதிமுகவும் சேரப்போகுதே, ஐயோ எவ்வளவு பெரிய பிழை, இதை மட்டும் தான் பேசுறாங்க. அதனால தாவேக்கா பாமக சேரலாம், ஒரு பிரிவு அதிமுக வந்து சேரலாம் தான் சேர்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க இப்ப. அதனால பாமகவுடன் தாவேக்கா நெருங்குது அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப அலர்ட்டா திமுகவை பாராட்டுறாரு, நட்பு இருக்குங்கிறாரு. நாங்க ஒன்னும் பெரிய இதுல கூட்டணியில இல்லைன்னு அவர் பதிவு செய்யறாரு. இல்ல இதுல நான் ஒரே ஒரு சந்தேகம், இப்போ ஆதி திராவிட நலத்துறைன்னு இருந்ததை சமூக நீதி துறைன்னு ஏன் மாத்துனீங்கன்னு திரு ரவிக்குமார் கேட்கிறாரு. ஆனா திரு வன்னியரசு அது சரியான முடிவு தான் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அப்போ திரு ரவிக்குமார், திரு திருமாவளவன் அப்படிங்கிறவங்க இந்த பக்கமும் திரு வன்னியரசுங்கிற அவங்களுக்குள்ளே ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா? இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவர் அமைச்சர் ஆன உடனே அதை மாத்தினாங்க. சமூக நீதித்துறைங்கிறது இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆதி திராவிடர்ன்னு இருக்கு. அதுக்கு காரணம் MC ராஜா போன்ற தலித் தலைவர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க, இது ஆதி திராவிடருங்கிறது சாதி பேரே கிடையாது, நாங்க ஒடுக்கப்பட்டவர்கள், சாதியற்றவர்கள். அந்த அடிப்படையில் நாங்க சாதிய தன்மையிலிருந்து விடுபட்டு யாரெல்லாம் தீண்டாமை சாதிகளோ நாங்க ஆதி திராவிடங்கிற பேர்ல ஒன்றுபட்டுக்கிறோம், நாங்க கேஸ்ட் ஹிந்துஸ் கிடையாதுங்கிற அடிப்படையில் 1922 கோரிக்கை வச்சு நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வந்தது. நீதி கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பு மனநிலை கொண்டவங்க எப்படியாவது இந்த ஆதி திராவிடங்கிற பேரை எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே இதை மாத்தினப்ப அப்ப கூட இந்த அளவு கண்டனம் வரல, ஏன்னா அப்பதான் அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த விமர்சனங்கள்லாம் இப்ப வருது. நான் அதான் சொன்னேன்ல, பாமக என்ட்ரி இவங்க டென்ஷன் ஆகுறதுங்கிற விஷயத்தை இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்பா அயோத்திதாசர் MC ராஜா அவங்களுக்கு தெரியாதா? இதையெல்லாம் இவங்க பேசுனது தானே. இதே ரவிக்குமார், அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா ஆதி திராவிடங்கிற அரசியல் இது நமக்கான அரசியல்? ஏன்னா ஆதி திராவிடங்கிற அரசியலை வெறும் பறையர் அரசியலா பார்க்கின்ற பார்வை புதிய தமிழக டாக்டர் கிருஷ்ணசாமிட்ட உண்டு. அருந்ததி அமைப்புகளும் ஆதி திராவிடருக்குள்ள எங்களை சேர்க்காதீங்க, அது வெறுமனே பறையர் மட்டும் தாங்கிறாங்க. அதையெல்லாம் உடைச்சு அப்படி கிடையாது, எஸ்சினாலே அது ஆதி திராவிடர் தான், இது தமிழ்நாட்டுக்குரிய மாண்புலாம் பேசினாங்க. ஆனா இதையே இப்ப பேசுறாங்க. இப்ப நேத்து மாத்திலேயே சமூக நீதித்துறை, அதுவும் ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, திரு வன்னியரசு ஏன் திரு ரவிக்குமாருக்கு எதிர்நிலைப்பாடு எடுக்கணும்? எதிர்நிலைப்பாடு இல்ல, அவர் இப்போதைக்கு இந்த தாவேக்காவை டிஸ்டர்ப் பண்ண வேணா நினைக்கிறார். ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு, அதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பாக்குறாரு. அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே இந்த விஷயங்கள்ல பல்வேறு குழப்பங்கள் தொடரலாம்னு ஒண்ணு, தொடரலாம் ஒண்ணு. அதைத்தான் சொன்னேனே, ஷானவாஸ்ட நேத்து புதிய தலைமுறையில தான் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அப்ப தாவேக்கா அரசுல தொடர்வதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்தேங்கிறாரு. தாவேக்கா அரசுல எனக்கு உடன்பாடு தாங்கிற வார்த்தை ஷானவாஸ் வாயிலிருந்து இப்ப வரையும் வரல. அப்பனா ஒருவேளை வெளியேறினால் கூட ஷானவாஸ் எல்லாம் இப்ப அரவணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை வெளியேறினால் கூட அதற்கான சிச்சுவேஷன் ரெடி பண்றாங்க. தாவேக்காவும் அன்புமணியோட பேசுறத தொடர்ந்து இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு அதிகம்.